உன் பார்வையில் பைத்தியமானேன், உன் வார்த்தையில் வாக்கியமானேன், உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எடிட்டிங் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணிங்க. திரும்ப வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கைனமாஸ்டர் டெம்ப்ளேட் வச்சுருக்கேன், கைனமாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் லிங்க் வச்சுருக்கேன். எல்லாமே அதிலே இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி எடிட்டிங்கை ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. வீடியோட லென்த்து 4 நிமிஷம் தான். டோட்டலாக பார்த்துட்டு இந்த மாதிரி எடிட்டிங்கு இந்த மாதிரி நிறையா பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தெரியுற மாதிரி நான் காட்டி இருக்கும் பாருங்கள். அது ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே போதும். நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோவை இது பண்ணிக்கலாம். நான் இங்கே பாருங்கள், இந்த ஆன்லைன் VAZHKADA கைனமாஸ்டரோட ப்ரோ வெர்ஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிங்க, பார்டர் இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்க. அப்போ தான் இந்த வீடியோ மேக் பண்ண முடியும். நடுவில் இருக்கிற ப்ளஸ் பட்டன் இது பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் தான் எடிட் பண்ண முடியும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் 1:1 கொடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆவரேஜாக நான் பார்த்துருக்கேன். போன வீடியோ கூட 1 மினிட் தான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் என் ஃபைலில் நான் வச்சுட்ருக்க இடத்துல போய்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெம்ப்ளேட்டை நான் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டோம். இப்போது அதுக்கடுத்து ரொம்ப ஈஸி தான். அதுக்கடுத்து உங்களுக்கு நீங்கள் வைக்க போகிற ஃபோட்டோ லேயர் கொடுத்துட்டு மீடியா கொடுத்துட்டு வைங்க. இந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இங்கே சென்ட்ரலில் இருக்கிற இந்த கோடை டச் பண்ணி நடுவில் இருக்கிறத ஸ்பிட் ஸ்க்ரீன் ஆக்கணும், ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கணும். அதை ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்புறம் இது அதான் ரொம்ப ஈஸி தான். இந்த ஜூமிங்கோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி சென்டராக வச்சுக்கோங்க, அப்படி வச்சுங்க. ஓகே, டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக ஏற்றி விட்டுருங்க. இது டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா 33 செகண்ட் வரும். நானே க்ரியேட் பண்ணுது ஹோனா, அதை நீங்கள் 33 செகண்ட் வச்சுங்க. இதுக்கு பார்டர் வைக்கலாம். பார்டர் வச்சா கொஞ்சம் லுக்காக தெரியும். அதே மாதிரி லேயர் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் ஃபைலில் தான் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வீந்துடும். நீங்கள் டவுன்லோட் ஃபைலில் போய் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஃபோட்டோக்கு ஃப்ளிஷ் ஸ்க்ரீன் கொடுத்த மாதிரி அதுக்கும் ஃப்ளிஷ் ஸ்க்ரீன் கொடுத்து டிக் கொடுத்துடணும். அதையும் ஃபுல்லாக ஏற்றிட்டுங்க. ரொம்ப ஸோ சிம்பிள். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். இந்த ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல்லாக ஆகிட்டிங்களா, ஃபுல்லாக ஆகிட்டு உடனே இப்போ பாருங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுக்கணும். கேஷுவலாக எல்லாத்துக்குமே அதுதான் பண்ணுவோம். இதுக்கும் அதான் பண்ணணும். கொஞ்சம் இதில் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோட்டோ கொடுத்துட்டு பிளெண்டிங் ஸ்க்ரீன், அவ்வளோதான். பிளெண்டிங் உள்ள போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். வந்துடுச்சிங்களா? வீடியோ ஒரு வாட்டி ப்ளே பண்ணலாம். வீடியோ ரெடி. இப்போது சின்னதாக ஒரு எஃபெக்ட்டு, இந்த ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு இந்த சைடில் இந்த பக்கம் லெஃப்ட்டு, அதாவது லெஃப்ட் கார்னரில் 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஓப்பன் ஆகும், ஷோ ஆகும் நிறையா. அதை டூப்ளிகேட் கொடுங்க. அதே ஃபைல் மாதிரி டூப்ளிகேட் ஒன்று வரும், கான்ட்ராஸ்ட் அதிகமாகிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டூப்ளிகேட் ஃபைலை டச் பண்ணி அதில் போயிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டு ஏற்றிக்குங்க. ஒரு 2 வச்சுக்கோங்க. 3 வச்சுட்டு நான் 3 வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அந்த டூப்ளிகேட் ஃபைலே டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் அனிமேஷன் பிளிங்கர் கொடுத்துட்டிங்களா, அப்புறம் டிக் ஆப்ஷன். வீடியோவோட பண்ணது எல்லாமே முடிஞ்சுது. இதான் பண்ணணுமே. ரொம்ப ஸோ சிம்பிள். இதுக்கடுத்து நிறையா பார்க்க போகிறோம். அலைட் மோஷன்லேருந்து வர மாதிரியும் நிறையா ஆப்ஷன்லேருந்து நிறையா எடிட்டிங்கை நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ப்ளே பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், வீடியோ ரெடி. உங்களுக்கு நான் வந்து எனக்கு பிடிச்ச சாங்கை இதில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஆடியோ கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச சாங் எங்கே இருக்கோ அதை ஆட் பண்ணிங்க. உங்களுக்கும் பிடிச்ச சாங் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ மேக் ஆகிடும். நீங்கள் ஸ்டேட்டஸ் போடலாம், இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோஸ் இது மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப ஸோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீடியோவை எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எந்த வீடியோ உங்களால் மிஸ் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா செம்மையான ஒரு கிளியரிட்டியோட தெரியுது. ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. நிறையா டெம்ப்ளேட்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் முழுமையாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.